ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எல்லா கான்செப்ட்ஸும் சின்னதாக நம்ம வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் வர்க்க எண்கள் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போது கன எண்கள், ஸோ வர்க்க எண்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கன எண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இருக்க மாதிரியே தான் இங்கேயும் கான்செப்ட்ஸ் வருது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன எண்கள் 12 கியூப் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27, 4 கியூப்னா 64, 5 கியூப்னா 125, 6 கியூப்னா 216, 7 கியூப்னா 343, 8 கியூப்னா 512, 9 கியூப்னா 729, 10 கியூப்னா 1000, 11 கியூப்னா 1331, 12 கியூப்னா 1729. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இதை நீங்கள் திரும்ப 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 நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நம்ம ஏபிசிடி எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கோம், ஆஇங்கிறது நமக்கு எப்படி மறக்காதோ அதே மாதிரி இந்த ஸ்கொயரு, கியூபு, பகா எண்கள்லாம் மறக்காத அளவுக்கு திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணணும். இதில் வந்து ஒரு 2 கான்செப்ட் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 9 கியூப் 729 சொல்கிறோம் இல்லையா, இது வந்து 27 ஸ்கொயர் அப்படின்ற நம்பருக்கும் ஈக்குவல் வந்து 729. ஸோ இந்த வந்து சைடில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 27 ஸ்கொயரும் 729 தான், 9 கியூபும் 729 தான். சரி, வேறு என்ன கான்செப்ட் அப்படின்னா, நான் இப்போ வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் கோடு போட்டிருக்கேன் இல்லையா லெஃப்ட் சைடில், அதாவது 1, 4, 5, 6, 9, 10. இதுக்கு முன்னாடி வர்க்க எண்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து 0, 1, 5, 6 அப்படின்ற 4 எண்களுக்கு மட்டும் போட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, 9 அப்படின்ற இந்த 2 எண் ஆட் ஆகிருக்கும். அங்கே கொடுத்த கான்செப்டே தான். அதாவது ஒரு கன எண்ணினுடைய கடைசி இலக்கம் 0ஆகவோ 1ஆகவோ 4ஆகவோ அல்லது 5, 6, 9ஆகவோ இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய கன எண்ணினுடைய கடைசி இலக்கம் அதே எண்ணாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 1 கியூப்பில் அதாவது 1ல் முடியக்கூடிய ஒரு எண், இது 1ஆ தான் இருக்கணும்னு கிடையாது, 11ஆ கூட இருக்கலாம். ஸோ 1ல் முடியக்கூடிய எந்த ஒரு எண்ணின் கன எண்ணுமே கிடைக்கக்கூடிய கன எண்ணினுடைய கடைசி இலக்கமும் 1 தான். நீங்கள் 11 கியூபுக்கு பாருங்கள். ஸோ 1ல் முடியுது இந்த எண், இதனுடைய கன எண் என்ன 1331, இதனுடைய கடைசி இலக்கமும் 1ஆகத்தான் முடியும். இதுவே 2க்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளை ஆகாது. நம்ம சொல்லியிருக்க ஒரு சில எண்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். அதே மாதிரி 4ல் முடியக்கூடிய எந்த ஒரு எண்ணினுடைய கன எண்ணினுடைய கடைசி இலக்கமும் 4ல் தான் முடியும். 5ல் முடியக்கூடிய எந்த ஒரு கன எண்ணின் கடைசி இலக்கமும் 5ல் தான் முடியும். அதே மாதிரி 6, 9, 0. ஸோ இதை அப்படியே ஒரு டேபிளாக நான் கீழே போட்டிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வந்து 0, அதாவது இது வந்து கடைசி இலக்கம், அதாவது கன எண்ணினுடைய கடைசி இலக்கமும் இதுதான், கிடைக்கக்கூடிய கியூப் நம்பரினுடைய கடைசி இலக்கமும் இதுதான். 0 கியூப்னா 0ல் முடியும், 1 கியூப்னா 1ல் முடியும், 4னா 4ல் முடியும். இந்த மாதிரி இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடாகவும் அது சம்மந்தமாக நிறைய ஷார்ட்கட்ஸு, கான்செப்ட்ஸு, அதுக்கப்புறம் மனப்பாடம் செய்யாமல் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வீடியோஸில் சொல்லுவோம். ஸோ சீக்கிரமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. ஓகேயா? நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. ஸோ வந்து இந்த எண்டு இயரில் வந்துட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருது, செப்டம்பரில் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வருது, அக்டோபரில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வருது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நம்மளோட சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.